இன்னைக்கு வந்து ஃபிக் இருக்கு. நான் போய் அதை பறக்கேன், நீங்களும் பாருங்க. நல்ல பெருசா இருக்கும் நினைக்கேன். நாளே செருப்பு போட்டுக்கல. ஸோ இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்குது, பதில் நல்லா இருக்கு. க்ளோஸ் அப் நல்ல விஷயம். இதுதான் படிக்க போறேன். திருக்குனா போதும். என்ன நல்லா பெருசாயிட்டு. ஸோ இதை வந்து அம்மா கிட்ட போய் வெட்டி கேட்கும் போது உள்ள எப்படி இருக்குன்னு காணிக்க. ஸோ இதுதாங்க எங்கள் வீட்டில் வந்து ஃபிக்கு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, நல்ல சாஃப்டாக இருக்குது. இதை பிப்போமா? ஆக்சுவலி நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், ரியலாக வந்து ஃபிக்கை எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைடா இந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கை வச்சுக்கோ ராணி. இந்த தோலை இப்படி வந்து பீல் பண்ணணுமா, சரியா? இல்லைல்ல தாரேன், உனக்கு தான் தர போகிறேன். எல்லாத்துலேயும் நான் வந்துடும். உங்கள் பிள்ளைகள் இப்படி வருமானு சொல்லுங்க. எதை பண்ணாலும் நான் பண்ணவா பண்ணமா அந்த பிக்சர். ஜாமி ஃபிக். மஹி குட்டிக்கு கொஞ்ச நாளாக வந்து பல்லு ஒன்று ஆடிட்டே இருக்கு. அது வந்து இன்னைக்கு ரொம்ப ஆடுதான். டக்குன்னு பிடிச்சி இழுத்துற போறா. பிடிச்சுக்க ஒரு இழு. 1 2 3 எடுத்துட்டியா? சரி, ஏதாச்சும் சொல்லி போய் புதைச்சு வச்சிருப்போம். ஈகனி brave girl. வாய கொப்பளி. அண்ட் எடுத்துட்டியா, கழுவிட்டியா? ஓகே. ஸோ நான் இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டேங்க. இந்த வீக்கெண்டு நான் அம்மா வீட்டில் தான் இருக்க போகிறேன். பிகாஸ் ரெஸ்ட் அண்ட் ரெக்கவர். எனக்கு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சரியான கோல்டு, காஃப், ஃபீவர். எனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சதீஷுக்கும் பார்த்தீங்கன்னா சரியான ஃபீவர் மாறி மாறி. லாஸ்ட் வீக் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஹாப்பியா முறுக்கு சாப்பிடுயா. ஸோ அதனால அம்மா வீட்டுக்கு வந்து இந்த சாட்டர்டே வந்துட்டேன். நாளைக்கும் இருந்துட்டு நாளைக்கு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கேன். இருமல் விடவே மாட்டேங்குது. நானும் டீ, கஷாயம், தேன் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க, முடியவே இல்லை. உங்களுக்கு அந்த வரட்டு இருமலுக்கு ஏதாவது மெடிசன் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அம்மா நான் வந்து மத்தியானம் போல் வந்துட்டு தூங்கிட்டேன். நல்ல தூக்கம். அது என்னமோ தெரியல, அம்மா வீட்டுக்கு வந்தால் ஒரு தூக்கம் வரும் பாருங்க. அது எங்கேயுமே எனக்கு வர்றதில்லை. இங்கே வந்தால் மட்டும் எனக்கு அப்படி ஒரு தூக்கம் வரும். பல்லு விழுந்தா முறுக்கு சாப்பிடுது பாருங்க. அடுத்த நமக்கு அது மடக்கி தூர போட்டுரு. என்னடா உன் பல்ல கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு தூர போட்டுரு. மகா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகாக்கு இன்னைக்கு ஸ்கூலில் வந்து கைட்ஸ் கேம்ப். அதுக்கு அவள் காலையிலே போயிட்டான். நைட்டு தான் வருவான். அதனால் நாங்கள் 2 பேரும் இப்போ வந்திருக்கோம். நைட்டு போய் அவளை பிக்கப் பண்ணணும் ஸ்கூலில். நீ வந்து எனக்கு என்ன அடிக்க போகிற? கலர் வைட் வேணுமா இல்லை கேண்டி போயா? இந்த கலர் அழகாக இருக்கு. கேண்டி போயா? இது ஆர் இது, இந்த ரெண்டுத்துல எது? இது ஆமா. ஏது இது? இதை நான் உங்க கூட சொன்னான்னு தெரியல. நிறைய பேர் ஆக்சுவலி பார்த்துருப்பீங்க. அனுஷா புது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது புது யூடியூப் சேனல். ஆக்சுவலி பழைய யூடியூப் சேனலில் தான். யூடியூப் சேனலில் இப்போ வந்து விளாக்ஸ் வந்து நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு விளாக்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கா. மாமி மியா விளாக்ஸ். ஸோ அதுதான் வந்து சேனல் நேம். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணலாம். நிறைய பேர் எனக்கே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க செக் பண்ண அப்படின்னு. செக் பண்ணலைன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. 2 வீடியோ போட்டிருக்கா. நேற்று ஒரு வீடியோ போட்டால், லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டால். ரொம்ப நல்லா இருக்குது. வீடியோகிராஃபி வந்து சூப்பராக எடுத்திருக்கா. அனுஷா இவ்வளோ அழகாக வீடியோ எடுப்பா அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல.
இந்த கொரியன் ஜாப்பனீஸ் vlogs எல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த பேசாமல் அந்த நேச்சுரல் சவுண்டோடு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி vlogs இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா மாமி மியா vlogs செக் பண்ணிக்கோங்க. மாமி மியா vlogs. இன்னும் நீ அதை தூரம் போடலையா? அது என்ன பொக்கிஷமா? தூரம் போடு. சிச்சி சிச்சி தொடாத. போடு, போய் தூரம் போடு போ. பொக்கிஷம் மாதிரி அவன் பல்ல எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்கான். கடவுளே, எடி போ, இப்போ வேஸ்ட் பாஸ்கெட்ல போட்டோம் போ. சேஃபாவா? ஏன் உன் பல்லு என்ன பண்ண போகுது? என்னது எக்ஸ்பீரியன்ஸா? எத்தனை பேக் பாருங்க அதுக்கு. எதுக்கு இத்தனை பேக் பண்ணுங்க நீ? சேஃபா எதுக்கு இருக்கணும் அது? போடு போ. இப்படிதான் போட போறியா? அது கையில் போடக்கூடாது, இந்த மாதிரி குச்சியில் வச்சு அதை எடுத்துட்டு போய் போடு. நீ போட்டாதான் நான் உன்னை பிலீவ் பண்ணுவேன். 1 2 3. உன் பல்லுக்கு ஒன்றை விட்டு போக மனசு இல்லை. பொட்டியா? அப்பா பாய் சொல்லி. பாய் பல்லு. என்ன ஃபீலிங்கு? மொட்டை எங்க இருக்கு? இதா எப்போ போட்ட மொட்டை? நேத்தா? அழகா இருக்கியே மொட்டை குட்டி. ஏன் அவளை மொட்டை மொட்டை பிடிக்காதா? இனிதான் மொட்டை மொட்டை பத்திரமா இருக்கணும். மொட்டை மண்டை இடிச்சிடும். மொட்டை மொட்டை இனி மண்டை இடிச்சிடும். மொட்டை இனி பத்திரமா வச்சுக்கணும். சரியா? சரி சொல்லு. சரி சொல்லு. ஸ்பெஷல் ஆப்பம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி மண்டே. ஆக்சுவலி சாட்டர்டே அம்மா வீட்டுக்கு போனேன்ல, vlog-ஏ நான் எடுக்கல. என்ன பண்ணேன் தெரியுமா? தூங்கி 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 ரெஸ்ட் எடுத்தேன். பட் எனக்கு அந்த தூக்கம் தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். லாஸ்ட் 1 வீக்குக்கு அங்கே போனோன்னே ப்ராப்பர் ரெஸ்ட் வந்து அம்மா வீட்டில் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது எடுத்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் ஸ்டில் அந்த இருமல் போகலை. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து நான் லாஸ்ட் வீக்கே இந்த ரெசிபி பல தடவை செஞ்சு 3 தடவை பண்ணியிருப்பேன். நம்புறீங்களா? மல்டிக்ரெயின் ப்ரெட்டு என்னோடய ப்ளாகில் வந்து அப்டேட் பண்ணணும்னு நினச்ச ஒரு ரெசிபி. ஆக்சுவலி நான் வந்து 2 வெர்ஷன் போட்டிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ராகி மாவு அதெல்லாம் போட்டது. ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் மல்டிக்ரெயின் ப்ரெட்டு வந்து பண்ணணுன்னு இருந்துச்சு. அதாவது டென்ஸாலாம் இல்லாமல் நம்ம எவ்ரிடே சாண்ட்விச்சுக்கு அந்த மாதிரி பண்ணணுன்னு இருந்துச்சு. சூப்பராக வந்துடுச்சு. க்ளீனாக வந்துட்டு. ஸோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரெட்டு பண்ணணுன்னு இருந்துச்சு. என்னென்னா நான் ராகி மாவெல்லாம் போட்டு பண்ணுற மல்டிக்ரெயின் ப்ரெட்டு வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கலை, ஒரு மாதிரி டென்ஸாக இருக்குது. ஸோ அது வந்து இந்த டோஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பர் ஹெல்தி ஆப்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது வந்து பிடிக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது பசங்கள்லாம் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால எனக்கு வந்து சாஃப்டாகிட்டு நம்ம ப்ரெட்டுலேயே ஸ்லைட்டாக ஒரு ஹெல்தி ஆப்ஷனோடி ஒரு ப்ரெட்டு பண்ணணும், மல்டிக்ரெயின் ப்ரெட் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நான் பார்த்த ரெசிப்பியில் இங்கே பாருங்கள், இது அதுக்கு தக்கன வந்திருக்கு. இது வந்து மைதா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இதில் ஆக்சுவலி மைதா மாவு இருக்குது,
ஹோல் வீட் ஃப்ளார் வச்சு பண்ணியிருக்கேன். அண்ட் மல்டி கிரெயினுக்கு நான் வந்து போன வாரத்துலேருந்து எக்ஸ்பெரிமெண்ட் 3 தடவை பண்ணதில் ராகி மாவு அந்த மாதிரி க்ளூட்டன் ஃப்ரீ இந்த பாஜ்ரா மாவெல்லாம் போட்டு பண்ணேன். ஒர்க்கே ஆகலை, டென்ஸாக இருக்குது ப்ரெட்டு. ஸோ அதனால நான் பார்த்த ஒரு ரெசிபி வந்து என்னென்னா, இந்த மல்டிக்ரெயின் சீரியல் மிக்ஸுன்னு கடையில் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஓட்ஸு, கோதுமை, பார்லி, ராகி, ஃப்ளாக்ஸீடு இது எல்லாமே ஃப்ளேக்ஸ் மாதிரி கிடைக்குது. இது இந்த போரிட்ஜ் இருக்குல்ல, நம்ம ஓட்ஸ் போரிட்ஜுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் தெரியுமா, அந்த இதுலேயே இந்த மாதிரி தானியங்கள் கலந்து இருக்குது. ஸோ இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஆக்சுவலி இது இன்றைக்கி காலையில் நான் பசங்களுக்கு 2 பேக்காக தான் வாங்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பேக் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது, ஒரு பேக் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரெகுலராக ஓட்ஸ் போரிட்ஜ் எல்லாம் குடிப்பீங்க அப்படின்னா நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரெகுலர் ஓட்ஸுக்கு பதிலாட்டு நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இது உங்கள் ஊரில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, பட் அமேசானில் செக் பண்ணுங்கள், கிடைக்கும். நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். ஓட்ஸ் மல்டிக்ரெயின் சீரியல் மிக்ஸ். ஸோ ரெகுலர் ஓட்ஸு அது கூட இதெல்லாமே கலந்துருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஹெல்த்தி. ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குங்க, பார்த்தீங்களா? ஓட்ஸு அதுக்கு கூட ராகி அந்த ஃப்ளேக்ஸ் எல்லாமே கலந்துருக்கு. இதை நீங்கள் பாலில் போட்டு குக் பண்ணி ஒரு 3-4 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து போரிட்ஜ் மாதிரி கொடுக்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலி மகாமகிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிடிச்சிச்சு அவங்களுக்கு. நீங்கள் ஃப்ரூட்ஸு ஹனி எல்லாம் ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்களா ராகி எல்லாமே இருக்குது, எல்லாமே பஃப்டுனால உங்களுக்கு குக் ஆகிடும். ஸோ பார்த்த ப்ரெட் ரெசிப்பியில் இதை தான் ஆட் பண்ணாங்க மல்டிக்ரெயினுக்கு. அதனால நான் இதை வாங்கினேன், இதை தான் ஆட் பண்ணேன். இங்கே சூப்பராக வந்திருக்கு ப்ரெட்டு, நல்ல சாஃப்டாக இருக்குது. இது இனி கூல் ஆனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து நான் இதை வந்து ப்ளாகில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். உங்களுக்கு இது வந்து ரீலுக்கு வரும். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி தான் ப்ரெட்டு வேணும்னு இருந்துச்சு. அதாவது ப்ரெட்டு வந்து சாஃப்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து சாப்பிட முடியும். சாண்ட்விச்சுக்கு, டோஸ்ட்டுக்கெல்லாம் சும்மா டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்க மாட்டேங்குது. ஸோ எதுக்கு தனியாகிட்டு நீங்கள் வந்து ரெசிபி ரீலில் பார்க்கணும், இதிலே நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ நம்ம மல்டிக்ரெயின் சீரியலில் ஒரு 3/4 கப்பை ஒரு ஸ்டாண்ட் மிக்சர் பவுலில் ஆட் பண்ணி 1 கப் ஹாட் வாட்டர், 1/2 கப்பை ஹாட்டான மில்கை ஊற்றி 30 நிமிஷம் வச்சுருங்க. இந்த சீரியல் சாஃப்ட் ஆயிரும். நம்மளோட மிக்சர் கூல் ஆனதுக்கப்புறமாட்டு அதில் வந்து ஹனியும் ஈஸ்ட்டும் ஆட் பண்ண போகிறோம். என்னோடய ஹனி சூப்பர் திக்காக இருக்குது, அதனால ஸ்லோவாக விழுது பாருங்கள். ஹனியும் ஈஸ்ட்டும் ஆட் பண்ணி அதை ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண வைக்கணும். இதில் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணுறது, அந்த பாலும் தண்ணியும் வார்மாக இருக்கணும், ஹாட்டாக இருக்கக்கூடாது. ஈஸ்ட் வந்து நல்லா ஃபோமி ஆனதுக்கப்புறம் 1 கப் கோதுமை மாவு, 2 கப் மைதா மாவு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் எண்ணெய்க்கு பதில் நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படி நல்ல ஸ்டாண்ட் மிக்சரில் நீட் பண்ணிட்டேன். ஸ்டாண்ட் மிக்சர் இல்லாட்டி நீங்கள் கையை வச்சு நீட் பண்ணி இதை ஒரு பாத்திரத்தில் டபுள் ஆக வச்சுருங்க. இப்போ டபுள் ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம வந்து ஷேப் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மேட்டில் அதை போட்டு நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ஒரு ரோல் மாதிரி பண்ணிவிட்டு அதை க்ரீஸான பேக்கிங் லோஃப் பேனில் வச்சுருங்க. ஒரு 1 மணிக்கு ரைஸ் ஆகட்டும். அது ரைஸ் ஆனதுக்கப்புறம் மேலே எக் வாஷை வச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு மேலே ஓட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீடை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து 180 டிகிரி செல்சியஸ் அவனில் 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன். பேக் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுருங்க. கூலானால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு லோஃப் கிடைக்கும். நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த லோஃப் வந்து பர்ஃபெக்டாக வந்தது. இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலி ப்ரெட்டு வந்து நம்ம யூஸ்வலாக பேக்கரியில் வாங்குவோம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் ஒரு இந்த மாதிரி மல்டிக்ரெயின் சீரியல், கோதுமை மாவு போட்டு வச்சு பண்ணும்போது நம்ம ப்ரெட் இம்ப்ரூவர் அதெல்லாம் போட மாட்டோம். ஸோ அதனால் என்னென்னா ப்ரெட் ஆக்சுவலி வந்து நம்ம கடையில் வாங்குறது ஃபுல்லாக மைதா, கெமிக்கல்லாம் ஆட் பண்ணுவாங்க. வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஹெல்தி ஆப்ஷனாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ப்ரெட் நல்லா வளையுது. இந்த மாதிரி ப்ரெட் இருக்கும்போது நம்ம சாண்ட்விச்சு, டோஸ்ட்டுக்கெல்லாம் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்துச்சு மல்டிக்ரெயின் ப்ரெட்டு. இதோட ரெசிபி வந்து உங்களுக்கு ஃபுல் ரிட்டன் ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா yummy.com இருக்குங்க. அதோட டீட்டெயிலாக நான் ரெசிபி ஃபோட்டோவோடி போட்டிருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் மைதா ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த மைதா வந்து உங்களுக்கு அந்த ப்ரெட்டுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சர் கொடுத்துச்சு. நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அகெயின் நம்ம அதில் கோதுமை மாவும் ஆட் பண்ணியிருக்கோம், மல்டிக்ரெயின் சீரியல் ஓட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பர் ஹெல்த்தி தான், ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஏதோ சவுண்ட் கேக்குதா? என்ன பாட்டு பாடிட்டு இருந்தீங்க? சவுண்டு மேல வரைக்கும் கேட்டுச்சே. என்ன பாட்டு பாடுங்க? இப்போ பாடுங்க 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 மேடம். பூம் பூம் பூம். பர்த்டே பேபியா போவா? எவ்வளோ இயர்ஸ் ஆக போகுது உனக்கு? 9 இயர்ஸா? எக்ஸைட்டட்? நாளைக்கு கழிச்சு உன் பர்த்டே, அதுக்கு தான் இந்த பாட்டு பாடிட்டு இருக்கியா?